ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த சம்மர் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு நன்னாரி சர்பத் வீட்டிலேயே எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த சப்ஜா விதையை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கிரேப் ஃப்ளேவரில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த நன்னாரி சர்பத்து. இது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குதுங்க, வாங்கிக்கோங்க. இது மாதிரி நான் இந்த புளிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தாராளமாக 3/4 டம்ளர் தண்ணி கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஆஃப் லெமன், அதாவது சின்ன லெமன்ன்றதுனால நான் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆஃபையும் 2 டம்ளர்லேயும் கட் பண்ணதை பிழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா ஐஸ் வாட்டர் சேர்த்திக்கலாம். இல்லை நார்மல் வாட்டர் இருந்தால் கூட நார்மல் வாட்டர் சேர்த்திக்கலாங்க. நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கிற சப்ஜா விதையை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதுங்க, உடம்பு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்காக இதை சேர்த்திக்கிறேன். இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தாங்க சேர்த்திக்கிறேன். 2 ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. டக்குன்னு ஈஸியாக கெஸ்ட் வந்துட்டாங்களா, நம்ம ஈஸியாக உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் சர்க்கரையை போட்டெல்லாம் கலந்துக்கிட்டு ஜூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நன்னாரி சர்பத் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் தரக்கூடியதுங்க. இப்போ சம்மர் ஸ்பெஷலாகவும் நம்ம செஞ்சு குடிக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நம்ம வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு வைக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.